இயேசுவின் நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஜனமே, இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் பல சத்தங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த காலம் முடிந்து திருச்சபையாய் தேவ ஜனமாய் இருக்கிற நாம் ஒரு சத்தத்தை அதிகமாய் கேட்க வேண்டும். அந்த சத்தம் நம் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரும். அந்த சத்தம் நம் வாழ்க்கையின் பாதைக்கு செவ்வைப்படுத்தும். அந்த சத்தம் சீர்கெட்டு போனதெல்லாம் சீர்படுத்தி அது சீராக நடத்தும். அந்த சத்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தும். அந்த சத்தம் நம் வழி தப்பி போகாதபடிக்கு நம்மையும் நம்ம வீட்டையும் நம் குடும்பத்தையும் நீதியின் பாதையிலே வெளிச்சத்தின் பாதையிலே நேர்த்தியாக நம்மளை நித்தியத்துக்கும் நடத்தும். அது நமக்காக நியமிக்கப்பட்ட, பரலோகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, பரலோகத்தினால் நியமிக்கப்பட்ட ஆசாரியனுடைய தேவனுடைய மனிதனுடைய சத்தம். எந்த சத்தம்? இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வடையும். தேவதாசனின் சத்தம், தேவ மனிதனின் சத்தம், தேவதாசனின் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் உன் ஜீவனுக்கு ஜீவ ஊற்றாக உண்டாகும். உன் இருண்ட பாதைக்கு அது வெளிச்சத்தை தரும். குடும்பம், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இருக்கிற சந்ததி, பிறக்கிற சந்ததி, வளர்ந்து கொண்டிருக்கிற சந்ததியே கவனமாய் கேள். உனக்கு வேறு எந்த சத்தத்தையும் நீ கேட்க கூடாது. உன் வாழ்விலே உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உன் ஆத்துமாவை காப்பதற்கு உன் மனவாள நேசர் இருக்கிறார். ஆனால் உன் பாதங்கள் இடராதபடிக்கு பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரலோகத்தினால் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தன் ஆடுகளை செவ்வையாக செம்மையாக நடத்தும்படியாக உன் ஆத்துமாவுக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவன் ஒரு மேற்பனை கொடுத்திருக்கிறார். அந்த மேற்பனின் சத்தத்தை கேட்கிற குடும்பம் வாழும் செழிப்படையும். அருமையான ஜனமே, நான் எழுதி பேசவில்லை. இன்று காலை வேளையிலே ஆவியானவர் தெளிவாக, கவனமாக, நேர்த்தியாக ஒரு சத்தத்தை என் உள்ளத்தில் வைத்தார். மேற்பனின் சத்தம். மேற்பனின் சத்தத்தை கேட்கிற ஆடுகள் அது செழித்தோங்கி நிற்கும். அது நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு நீதியின் பாதையிலே நீதி தவறாத சந்ததியாய் வளரும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். கனம் பொருந்திய அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் ஊழியக்காரர், உன் தாசன் உனக்கு ரட்சிப்பின் விதையை கொடுத்து, சுவிசேஷத்தின் விதையை கொடுத்து, உன் வாழ்வாதாரத்தையும் உன் வாழ்வையும் உன் வளங்களுக்கும் உன் வளர்ச்சிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் பாடுபட்டு தியாகமாய் உழைத்த பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய தாசனின் சத்தத்தை கேட்கிற குடும்பமே நீ வாழ்வாய். ஆனால் ஊழியனுடைய மேற்பனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன் அசட்டை பண்ணப்படுவாய். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். கவனமாய் கேள். மனம் திரும்புகிறவர்கள் முழங்கால் படியிட்டு உன் வீட்டிலே மனம் திரும்பு. கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மீட்பன், உன் தாசன், உன் ஊழியக்காரர் பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு உனக்காக மேட்பன் உன் ஆத்துமாவை காக்கும்படியாக பரலோக ராஜா உனக்காக ஒரு மேட்பனை வைத்திருக்கிறார். அந்த மேட்பனின் சத்தத்தை கேள். அந்த சத்தத்தை கேட்க நீ மறந்தால் உனக்கு ஐயோ. கவனமாய் கேள் விசுவாசியே. இது எச்சரிப்பின் சத்தம் அல்ல, கவனத்தின் சத்தம் அல்ல, நான் சுவிசேஷனும் அல்ல. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை உன் ஆவிக்கு சொல்லுகிறேன். அதை கவனமாய் உன் காதிலே கேள். இப்பொழுது உன் உள்ளம் பதறும், உன் இருதயம் கலங்கும், உன் கண்கள் குழம்பும், உன் முழங்கால்கள் தடுமாறும். வேலை இடத்தில் இருக்கிறாயா? வீட்டிலே இருக்கிறாயா? எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு என் ஊழியனின் சத்தத்தை நான் கவனமாய் கேட்டு அவருடைய பாதையிலே நடப்பதே எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்று மனம் திரும்ப விசுவாசியே. கவனமாய் கேள். இது கர்த்தருடைய சத்தம். இதை நீ கேட்க மறந்தால், இதை அசட்டை பண்ணால்
உன்னை கர்த்தர் விட்டு விடுவார். உனக்கு பிறகு வருகிற சந்ததியை கர்த்தர் கவனமாய் கவனிப்பார். உன் ஊழியக்காரன் சத்தத்தை காது கொடுத்து செவி கொடுக்க நீ மறந்து விட்டால் உன்னை கர்த்தர் விட்டு விடுவார். சவுலுக்கு நடந்ததை கவனமாய் கேள். வேதத்திலே சவுல் என்ற ஒரு ராஜா, பரலோகம் அவனை அபிஷேகம் பண்ணினது. பரலோகம் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக வந்தார். 2ஆம் வருஷம் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக சாமுவேல் வருவதற்கு முன்பாக அவன் பலி செலுத்த துணிந்தான். ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜா துணிகரமாய் கரத்தில் எடுத்தான். கர்த்தர் 2வது வருஷத்திலே அவன் சொன்ன காரியம், உன் ராஜ்யம் இதோடு முடிந்துவிடும் என்று. சவுல் 40 வருஷம் அரசாண்டான். ஆனால் சவுலுடைய சந்ததி, அவனுடைய பேரப்பிள்ளைகள் குஷ்டரோகத்துக்கு ஒப்பாக அவர்கள் கால்கள் மடங்க முடியாதபடிக்கு அவர்கள் தெருக்களிலே கிடந்தார்கள். ராஜாவுடைய சந்ததி ஆசாருடைய சந்ததியாய் மாற வேண்டும். ராஜாவுடைய சந்ததி இளவரசர்களாய் மாற வேண்டும். சவுல் அந்த ஆசாரிய தேவ மனிதனுடைய வருகைக்கும் வார்த்தைக்கும் தாமதமானதால் சவுல் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தார். கவனமாய் கேளுங்கள். ஃபேமிலி ஹீலிங் சென்டர் இருக்கிற விசுவாசியே, 40 வருடம் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் உன் தகப்பன், உன் ஆசான் உனக்காக மேற்பனாய் இருக்கிறார். இந்த திருச்சபையில கர்த்தர் 4 சந்ததிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் வர தாமதமானால் இன்னும் 4 சந்ததிகளை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் இந்த திராட்சை தோட்டத்திலே மரத்திலே நடப்பட்டு சந்ததியாய் வளர வேண்டுமா அல்லது சாய வேண்டுமா என்று நீ தீர்மானித்துக் கொள். இது நான் எழுதி பேசிய வார்த்தை அல்ல, ஆவியானவர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கவனமாய் கேள். என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன், கவனமாய் கேள். ஒன்றுக்கும் பகுத்தறிவில்லாத, ஒன்றுக்கும் தெளிவில்லாத, சுவிசேஷத்தை அறியாத, சத்தியத்தை அறியாத தேவ மனிதனால் சத்தியத்தை உரைக்கப்பட்டு தேவ மனிதனால் எனக்கு சொல்லப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்காக நான் வந்து இன்னைக்கு என் குடும்பத்திலே கர்த்தர் 2 ஆசாரிகளை எழுப்பியிருக்கிறார். ஒன்றும் இல்லாத குறையோடு, வியாதியோடும், சாபத்தோடும், ஒன்றுக்கும் உதவாத குடும்பமாக இருந்த கர்த்தர், தரித்திரர்களாக கிடந்த எங்களை கர்த்தர் இன்றைக்கு குடும்பமாக செழிப்பாய் வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? என் மேற்பனின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். அதனால் சபை விசுவாசியே, இது 2021ஆம் ஆண்டு. உன் உள்ளத்தை பதப்படுத்து, உன் இருதயத்தை சரிப்படுத்து. ஆவியானவர் சொல்லுகிறதை கவனமாக்கி ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு உங்களோடு பேச வருகிறேன். யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 43, 44. இயேசு கிராமம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு அவர் பிரயாணத்தில் வரும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லி இருந்தார். ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லி இருந்தார். அவர் இந்த வார்த்தை சொல்லுவதற்கு என்ன காரணம்? மேலே வசனத்தை படித்தால் ஊழியத்தை செய்துவிட்டு கிராமமே ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு சொந்தமாக இருக்குது. கீழே அடுத்த வசனத்தை வாசித்தால் அவர் வியாதிகாரனை சுகமாக்க பிரயாணத்திலே போகிறார். சம்பந்தமே இல்லாமல் இந்த வசனத்தை ஆவியானவர் அங்கு வைத்தார். காரணம் என்ன? தேவனுடைய மனிதன் ஊழியக்காரன் இந்த வசனத்தினாலே அசட்டை பண்ணப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது, கனவீன பண்ணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சபை விசுவாசிகளே, சபை ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விசுவாசிகளாய் இருந்தால் கர்த்தர் உங்களை ஒரு ஊழியக்காரனுடைய கரத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். எதற்காக அந்த ஊழியக்காரன் கரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை உயர்த்து மட்டும் அவருடைய கரத்திலே, கர்த்தருடைய கரத்திலே அடங்கி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் ஒரு கரத்திலே விசுவாசியாகிய உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். யாருடைய கரத்திலே? உன் மேய்ப்பனுடைய கரத்திலே. அவர் சபையை தேடி ஒரு ஆத்மாவை ஒப்பு கொடுக்கவில்லை, அல்லது டினோமினேஷனை தேடி அல்ல. கர்த்தர் அவருக்கென்று நியமிக்கப்பட்ட இருதயத்தினாலே அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மேய்ப்பனின் கையிலே அந்த ஆடை கொண்டு வந்து கொடுக்கிறார்.
அந்த ஆட்டை பதப்படுத்தி செவ்வைப்படுத்தி சரிப்படுத்தி பிதாவுக்கு முன்பாக மன்னனுக்கு முன்பாக அது மகிமையின் கிரீடத்தை ஒரு நாள் பெற வேண்டும் என்று அந்த மேய்ப்பன் அந்த ஊழியக்காரர் இரவும் பகலும் தன்னை வெறுத்து வியாகுலப்பட்டு அவமானங்கள் பட்டு தன் வாழ்க்கையும் தன் ஜீவனையும் அந்த ஆடுகளுக்காக பிரயாசப்படுகிறான். இது நீ அறிய மாட்டாய், பரலோகம் அறியும். அப்போ ஒரு மேய்ப்பனின் கரத்திலே ஒரு ஆடை தேவன் கொடுக்கும் பொழுது எதை செய்கிறார்? பரலோக உத்தரவின்படி அந்த ஆட்டை அந்த ஆடின் கையில கொடுக்கிறார். அப்படித்தான் தேவன் என் குடும்பத்தை ஒரு மேய்ப்பனின் கையில கொடுத்தார். வியாதியோடும் ஒன்றுக்கும் உதவாத குடும்பத்தோடும் இந்த சபைக்கு நாங்கள் வந்தோம். துன்பமும் கஷ்டமும் வேதனையும் அவமானங்களும் கொடூரமான மரண படுக்கையிலும் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் பாதையிலே போய்கொண்டிருந்த எங்கள் குடும்பம், மரண பயமும் திகிலும் சாபமும் நிறைந்த குடும்பம். கர்த்தர் எங்களை கண்டார். எங்கள் குடும்பத்தை ஒரு மேய்ப்பனின் கையிலே கொடுத்தார். அந்த மேய்ப்பன் எங்களை பராமரித்து, அந்த மேய்ப்பன் எங்களுடைய எல்லா நல்லது கெட்டதிலும் கூட இருந்து எங்களை வளர்த்து உருவாக்கி சரிப்படுத்தி எங்களை நீதியின் பாதையில இம்மட்டும் எங்களை நடத்துகிறார். ஏனென்றால் கர்த்தர் பரலோக நம்பி கொடுத்த அந்த மேய்ப்பனின் கையிலே இந்த வீடு இந்த குடும்பம் வாழும் என்று பரலோக நம்பினது. அப்படித்தான் வாழுகிறோம், வரும் மட்டும் அப்படித்தான் வாழுவோம். ஏனென்றால் அதுதான் பரலோகத்தின் தேவன் கொடுத்த உடன்படிக்கை. அப்படித்தான் என் குடும்பங்களை நடத்துகிறோம். முதலாவது உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரத்தை ஊட்டும் பொழுது சொல்லி வழங்க, கடவுளுக்கு தேவனுக்கு பயந்து நட, ஊழியக்காரனுக்கு முன்பாக பயந்து நட என்று. உன் பிள்ளைக்கு பிறந்த நாளா ஊழியக்காரன் இடத்துல முதல் ஓடு ஜெபம் பண்ணு என்று சொல்லு. உன் பிள்ளை காய்ச்சலா முதல்ல ஊழியக்காரர்களுக்கு அழைப்பு கொடு, அவர்கள் ஜெபம் பண்ணட்டும் என்று சொல். உன் பிள்ளைக்கு புதிய வேலை கிடைத்திருக்கிறதா, ஊழியக்காரனுக்கு ஓடு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு. உன் பிள்ளைகளுக்கு இப்படி நீ ஊட்டி வளர்த்தீர் என்றால் அவர்கள் ஆசாரிய பிரபுக்களாய் ராஜாக்களாய் வாழ்வார்கள். தகப்பன்மார்கள் தாய்மார்கள், உன் பிள்ளைக்கு நீ எதை ஊட்டி வளர்க்கிறாய்? சோத்தை ஊட்டி வளர்த்து அவர்களுக்கு நீ தேவனுக்கு முன்பாக பகையை உண்டாக்கினால் உன் சந்ததி உனக்கு முன்பாக விழுகிறதை நீ பார்ப்பாய். கவனமாய் மனம் திரும்புகிறவர்கள் மனம் திரும்புகள். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகள் அடுத்த சந்ததி தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான சந்ததியாய் வாழ வேண்டும். ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற சந்ததியாய் வாழ வேண்டும். ஊழியக்காரர்களை கண்டால் கரங்கூப்பி ஐயா வணக்கம் என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய சந்ததிகளாய் வாழ வேண்டும். அவர்கள் தான் பரலோகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உன் இருதயத்திலே கசப்பும் வெறுப்பும் வைராக்கியமும் அசட்டைத்தனமாக இருந்தால் உன் ஆவி சரியில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் தாசனை குறித்து என் ஊழியக்காரர்களை குறித்து தவறான வார்த்தைகளை என் செவி கேட்டு விட்டது, ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் சாபத்தை செய்து வைக்கிறேன் என்று தேவனிடத்தில் ஒப்புரவாகி முழங்கால் படியிட்டு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவ ஆலயத்துக்கு ஊழியக்காரருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு வா. இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய தேவன் பரலோகம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய அபிஷேகம். இன்றைக்கு ஒரு அரசியல்வாதிக்கு பேசுகிறதை போல் ஊழியக்காரர்களை உங்கள் குடும்பத்திலே பேச விடாதீர்கள். உன் பிள்ளைகள் உன் ஊழியக்காரனை குறித்து தவறாய் நினைத்தால் பேசினால் பிரம்பால் அடி. வசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று. ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் இந்த ஊழியம் வளர்க்கப்படுகிறது. ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் தான் நாங்கள் வளர்க்கிறோம். எங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறது. உணவு உட்கொள்வதற்கு முன்பதாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி தான் வளர்க்கிறோம். அப்படித்தான் வளர்ப்போம். ஏனென்றால் ஆசாரியனுடைய சந்ததி அப்படித்தான் வளரும். ராஜாக்களும் பிரபுக்களோட சந்ததிகள் அப்படித்தான் வளரும். ஃபேமிலி ஹீலிங் சென்டர்ல இருக்கிற சிறு பிள்ளைகள் சிறு குழந்தைகளே, நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உன் ஊழியக்காரனை கனப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை கொடுத்து ஜெபம் பண்ணுவதே உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உனக்கு சுகமும் தீர்க்காயுசும் உண்டாகும். கவனமாய் கேளுங்கள். உள்ளத்திலே கனம், உள்ளத்திலே எப்பொழுதுமே மரியாதை இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே கனம் இல்லை என்றால் இயேசு தாமே சொல்லி இருக்கிறார். அவர் ஏன் அப்படி சொன்னார்? அவர் அந்த பிரயாணத்தில் வரும் பொழுது
அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் எப்படியாவது அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர் உள்ளம் பரிதவித்தது. இன்றைக்கு சபை அப்படி இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். இது 4வது தலைமுறையின் சந்ததி. எங்களுக்கு அடுத்து வருகிற சந்ததி ஊழியக்காரருடைய சந்ததிகளாகவும் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற மரியாதை கொடுக்கிற சந்ததியாக தான் வளர வேண்டும். கவனமாய் சொல்கிற கேளுங்கள். அசட்டை பண்ணப்படுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுகிறவர்கள். மறுபடியும் சொல்கிறேன், உன் தாசனையும் உன் ஊழியக்காரையும் உன் இருதயத்தில் நீ அசட்டை பண்ணுவானாயால் பரலோகம் உன்னை அசட்டை பண்ணும். ஏனென்றால் உனக்கென்று தாசன், உனக்கென்று மேய்ப்பன், உனக்கென்று ஊழியக்காரர், கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர் இங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவ மனிதர்களை குறித்து தவறான காரியங்களை உங்கள் செவிகளிலே கேட்க விடாதீர்கள். அப்படி கேட்டிருந்தால் இன்றைக்கு இரவு முழங்கால் விழுந்து மனம் திரும்புங்கள். உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக என் காதுகள் எப்பொழுதும் வசனத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும், சத்தியத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும், நீதியின் பாதையில மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று உன் பிள்ளைகளை நீதியின் பாதையை வளர்த்து அவர்களை சரிப்படுத்தி அவர்களை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்துங்கள். இந்த வசனம் உங்கள் எல்லோருக்காக ஒரு எச்சரிக்கையா இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். சில பேருக்கு அது கடினமாக இருக்கும். வசனம் கடினம் தான், சத்தியம் என்னைக்குமே கடினமாக இருக்கும். மனம் திரும்பி திரித்துக் கொள்ளுவர்கள் சந்ததி சந்ததியாய் வாழ்வடைவீர்கள். இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் பாரத்தோடு நான் பேச வேண்டும். நான் என் சிந்தையில் இருக்கிறதை பேசக்கூடாது. நீ என்ன உன் ஜனங்களிடத்தில் பேச போகிறேன் அதை தெளிவாய் பேசும் ஆண்டவர் என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் கவனமாய் என் ஆவியிலே வைத்தார். நான் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணுகிற இருதயத்தை நான் கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். மறுபடியும் சொல்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணுகிற இருதயத்தை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் இருதயத்தை பரலோகத்தின் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் மேய்ப்பனுக்கும் உன் ஊழியக்காரருக்கும் உன் தாசனுக்கும் உனக்கும் உன் இருதயம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார். மனம் திரும்பு, முழங்கால் வடியிட்டு குடும்பமாக தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வசனத்தை இவர்களோடு பேசியிருக்கிறோம். ஆவியானவர் சத்தியத்தையும் எச்சரிப்பையும் ஆலோசனையும் உம்முடைய ஜனங்களுக்கு நீ பேசியிருக்கிறீர்களப்பா. ஃபேமிலி ஹீலிங் சென்டர் சபை ஊழியம் உம்முடைய ஊழியம் நீ ஸ்தாபித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு பிரியமானவர்கள் எதை சரிப்படுத்த வேண்டுமோ சரிப்படுத்தி அவர்களை புதிய தரிசனத்திலே, புதிய பாதையிலே, புதிய வழிகளிலே நடத்தும். காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். இந்த சத்திய வசனம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.